குற்றக்குடைய நேயர்களுக்கு சுப்பிரமணியனின் அன்பு வணக்கம். இன்றைக்கு புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் கைத்தறி நெசவாளர்களுக்கு உதவி செய்த ஒரு நிகழ்ச்சியை இங்கே பார்க்க போகிறோம். ஒரு நேரத்திலே கைத்தறி நெசவாளர்கள் தாங்கள் உற்பத்தி செய்த துணிகள் அனைத்தும் விற்காமல் தேங்கி கிடந்து விட்டன. அந்த நிலையிலே அவர்களெல்லாம் உணவுக்கு கூட மிகுந்த துன்பப்படுகின்ற நிலையில் இருந்தார்கள். அப்போது பேரறிஞர் அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக இருந்து கொண்டிருக்கிறார். அண்ணா அவர்கள் எல்லோரும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற அத்தனை பேரும் கைத்தறி துணிகளை உபயோகப்படுத்த வேண்டும், கைத்தறி துணிகளை நெசவாளர்களிடமிருந்து பெற்று அதை அவர்களுக்கு விற்று பணமாக தர வேண்டும், இந்த உதவியை செய்ய வேண்டும் என்று அறிக்கை வெளியிடுகிறார். அந்த நிலையை புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் உடனே எடுக்கிறார். அங்கிருந்து நேராக மதுரைக்கு வருகிறார். அன்றைக்கு மதுரையிலே திமுகவின் மாவட்ட செயலாளராக இருந்த மதுரை முத்து அவர்களை பார்க்கிறார். முத்து அவர்களிடம் சொல்லி மதுரையிலே நெசவாளர்களிடம் கைத்தறி துணிகளை வாங்கி தோளிலே சுமந்து தோளிலே போட்டுக்கொண்டு ஒவ்வொரு தெருவாக கைத்தறி துணிகளை மக்களிடத்திலே கொண்டு போய் விற்கிறார். அதிகமான பணம் அங்கே வசூல் கிடைக்கிறது. அந்த பணத்தை நெசவாளர்களுக்கு கொடுத்துவிட்டு எம்ஜிஆர் செல்லுகிறார். அதுபோலத்தான் அவர் அதிமுக துவங்கியதற்கு பிறகும் கைத்தறி நெசவாளர்கள் இது போன்ற ஒரு நிலையை சந்தித்தார்கள். அந்த நிலையிலே திண்டுக்கல் பக்கத்திலே இருக்கின்ற இந்த பகுதியிலெல்லாம் இருக்கின்ற கைத்தறி நெசவாளர்களுக்கும் சென்னை பகுதியில் இருக்கின்ற கைத்தறி நெசவாளர்களுக்கும் தமிழ்நாட்டிலே உள்ள கும்பகோணம் போன்ற தமிழ்நாட்டில் இருக்கின்ற அத்துணை கைத்தறி நெசவாளர்களுக்கும் உணவு வழங்க வேண்டும் என்று அரசை கேட்கிறார். ஆனால் அங்கே செயல்படாத சூழ்நிலையிலே அவர்களுக்காக கஞ்சி தொட்டி திறந்து அந்த தினமும் அவர்களுக்கு உணவு கொடுத்தவர் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் என்பதை இந்த நேரத்திலே சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.